கோர்ஸ் ஓகே நான் இது படிக்கிறதுனால இந்த கான்செப்ட் நான் விட்டுட்டேன் இது வர மாட்டேன்னு நினச்சதுனால அதில் வந்துருச்சு இந்த கான்செப்ட் நான் படிச்சுட்டா நான் மறந்து போச்சு இந்த கேல்குலேஷன் இந்த டைப் ப்ராப்ளம் நான் பண்ணலை ஸோ அதோட ரீசன் என்ன அந்த ரூட் கோர்ஸ் என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கொஷின்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் ட்ராக்கர் உங்ககிட்ட இருந்தேன்னா நீங்கள் எந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க ஓகே ஐ மேக் ஏ லாட் ஆஃப் கேல்குலேஷன் மிஸ்டேக் கான்ஃபிடன்ஸ் ரீபில்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறது அப்போது சின்ன சின்ன டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒட்டுக்கா நீங்கள் ஒரு 720 மார்க்ஸோட கொஷின் பேப்பர் அட்டென்ட் பண்ணாமல் ஒரு 30 கொஷின்ஸ் இல்லை ஒரு 40 கொஷின்ஸ் அந்த வீக் ஏரியாவில் இருக்கிற அந்த 30 கொஷின்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு போன அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல அது இன்னும் ரீகெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு 80 to 90% உங்களுக்கு அந்த ஒரு ஆக்குரசி வந்துருச்சு அந்த வீக்கான டாப் வணக்கம்டா பசங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் வெல்கம் பேக் டு V NEET X நான் உங்களோட மாஸ்டர் டீச்சர் அனகா ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வந்து மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் நினச்ச ஒரு ஸ்கோர் வரல என்னடா இது எவ்வளோ நான் படித்தாலும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஸ்கோர் மட்டும் நான் நினைக்கிற மாதிரி ஸ்கோர் மட்டும் வர மாட்டேங்குது ஒருவேளை நான் வந்து சும்மா இந்த காசு செலவு பண்ணி படிச்சுட்டு இருக்காளோ என்னோடய அப்பா அம்மாவெல்லாம் லைக் அவங்க என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் மேபி ஐ எம் நாட் மென்ட் டு பி தட் டாக்டர் கிடைக்கிற அந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கு நான் வந்து வேர்த் இல்லையா இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் உங்களோட மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இஃப் யூ லாஸ்ட் இந்த மாக் டெஸ்ட் பேசிக்கலி மாக் டெஸ்ட்டில் வந்து கம்மி மார்க் வந்துருச்சுன்னா அது வந்து டிரெக்டாக உங்களோட கான்ஃபிடன்ஸை ஹிட் ஆகிடும் தட் டிரெக்ட்லி எஃபெக்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் உங்களோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆகட்டும் உங்களோட அந்த நம்பிக்கையே வந்து அது வந்து அடிச்சுடைச்சிடுவேன் ஆமாம் தானே ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸும் சின்ன டிப்ஸும் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி வந்து ஒரு மாக் டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு பேட் மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டேன்னா எப்படி வந்து உங்களுக்கு அது வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோல்ட் யூ இட்ஸ் எஃபெக்டிங் யுவர் கான்ஃபிடன்ஸ் நவ் ஸ்டெப் 1 இஸ் யூ ஜஸ்ட் பி காம் டவுன் கொஞ்சம் நம்மளோட இமோஷன்ஸ் we have to express our emotions. I am not telling that we shouldn't express our emotions or something. ஆனால் ரொம்ப இமோஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் காமாகி பேனிக் ஆகாமல் கொஞ்ச நேரம் you can go for a walk or drink some water and be calm. Okay? நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் நான் இருக்கிறேன் என்னடா இப்படி தப்பு அடிச்சு நான் இன்னொரு டெஸ்ட் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு டெஸ்ட்டு போகக்கூடாது டோன்ட் ரஷ் இன்டு another மாக் டெஸ்ட் ஒரு 30 minutes to 14 minutes உங்களுக்கு ஒரு டைம் கிடச்சி ஒரு காம் மைண்ட் ஆகி எங்கே எனக்கு இரர் வந்துடுச்சு எங்கே எனக்கு தப்பாகிடுச்சு எந்த பேட்டர்னில் எந்த தப்பான பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் மேபி சம் பீப்புள் வில் பி மேக்கிங் சில்லி மிஸ்டேக் சம் பீப்புள் வில் பி மேக்கிங் கேல்குலேஷன் மிஸ்டேக் சிலவனுக்கு வந்து கான்செப்ட் மிஸ்டேக்கே இருக்கும் ஸோ எந்த பேட்டர்ன் ஆஃப் த மிஸ்டேக் ஐ ஹாவ் டன் அது எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி காமாக இருந்து யோசிக்க ஆரம்பிக்கங்க டோன்ட் பி பேனிக் or don't get overreacted. Now ரீஅட்டெம்ப்ட் பண்ணாமல் ஐ மீன் கொஷின் வந்து அந்த பர்டிகுலர் கொஷினை வந்து அந்த பர்டிகுலர் மாக் டெஸ்ட்டை வந்து ரீஅட்டெம்ப்ட் பண்ணாமல் எங்கே தப்பாகிடுச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு மிஸ்டேக் அதுக்கு ஒரு மிஸ்டேக் ட்ராக்கர் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் டெல்லிங் யூ அபவுட் த மிஸ்டேக் ட்ராக்கர் மீன்ஸ் எந்த கொஷின் நம்பர் ஓகே இந்த மாக் டெஸ்ட் இந்த டேட்டில் இந்த டைமில் நடந்த மாக் டெஸ்ட்டில் இந்த கொஷின் பேப்பர் இந்த கொஷின் நம்பர் எனக்கு தப்பாயிடுச்சு அந்த கொஷின் நம்பரில் என்ன டைப் ஆஃப் எரர் கான்செப்ட் எரரா இல்லை சில்லி மிஸ்டேக்கா இல்லை கேல்குலேஷனா இல்லை சும்மா நீங்கள் கெஸ் பண்ணி எதுனதா ஸோ எந்த டைப் ஆஃப் இரர் ரூட் கோர்ஸ் என்னது அந்த இரரோட ரூட் கோர்ஸ் ஓகே நான் இது படிக்கிறதுனால இந்த கான்செப்ட் நான் விட்டுட்டேன் இது வர மாட்டேன்னு நினச்சதுனால அதில் வந்துருச்சு இந்த கான்செப்ட் நான் படிச்சுட்டா நான் மறந்து போச்சு இந்த கேல்குலேஷன் இந்த டைப் ப்ராப்ளம் நான் பண்ணலை ஸோ அதோட ரீசன் என்ன அந்த ரூட் கோர்ஸ் என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கொஷின்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் ட்ராக்கர் உங்ககிட்ட இருந்தேன்னா நீங்கள் எந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க ஓகே ஐ மேக் ஏ லாட் ஆஃப் கேல்குலேஷன் மிஸ்டேக் இல்லை நான் எனக்கு நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் வருது இல்லை நான் நிறைய கஸ் பண்ணுறேன் இல்லை நான் நிறைய கான்செப்டில் மிஸ்டேக் பண்ணுறேன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ பேசிக்லி அந்த மாதிரி உங்களோட வீக் பாயிண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வீக் பாயிண்டில் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சிருச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு சாம்பிள் டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 12 வந்து என்ன மிஸ்டேக் கான்செப்ட் எரர் ஓகே டிடன்ட் அப்ளை லிமிட்டிங் ரிலேஷன் இதுதான் கான்செப்டாக இருந்தது அது நான் ஆட் பண்ணலை எனக்கு கொஸ்டின் நம்பர் சில்லி மிஸ்டேக்காக தான் இருந்தது ராங் சைன் போட்டுட்டேன் அது ஒரு கொஸ்டின் நம்பர் 13 பிரச்சனை இல்லை இன்னொரு கொஸ்டினில் நான் பேனிக் ஆகிட்டேன் அதனால யூனிட்ஸ் நான் கரெக்டாக ரீட் பண்ணலை
ஸோ இந்த மாதிரி உங்களோட இந்த பர்டிகுலர் எரர் பேட்டர்ன், ஓகே இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது, எனக்கு கான்செப்ட் எரர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் லிமிட்டிங் ரிலேஷன்ஸோட அந்த கான்செப்ட் எனக்கு ஞாபகம் வைக்கல, அதை நான் அப்ளை பண்ணலை. ஸோ அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அந்த பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பகுதி வேலை முடிஞ்சிருச்சு. நான் அந்த இப்போது ஒரு எந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, கான்செப்டாக இருக்கட்டும், சில்லி டவுட்டாக இருக்கும், டைம் ப்ரெஷராக இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கலர் கோட் கொடுத்துட்டேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 to 4 to 5 மார்க் டெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து என்ன மிஸ்டேக், உங்களோட வீக்ஸ் ஆன் என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அந்த வீக்ஸ் ஆனில் நீங்கள் அதில் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே திஸ் ஆர் தி, ஓகே இந்த ரெட்டு தான் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஒயிட்டு தான் நான் ப்ளூ தான் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன்னா எந்த மிஸ்டேக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 இஸ் கான்ஃபிடன்ஸ் ரீபில்ட் பண்றதுக்காக இருக்குது. அப்போ சின்ன சின்ன டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒட்டுக்கா நீங்கள் ஒரு 720 மார்க்ஸோட கொஷின் பேப்பர் அட்டென்ட் பண்ணாமல் ஒரு 30 கொஷின்ஸ் இல்லை ஒரு 40 கொஷின்ஸ் அந்த வீக் ஏரியாவில் இருக்கிற அந்த 30 கொஷின்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், உங்களுக்கு போன அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் ரீகெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 80 to 90% உங்களுக்கு அந்த ஒரு ஆக்குரசி வந்துருச்சு அந்த வீக்கான டாப்பிக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த லிமிட்டிங் ரிலேஷன் வீக்காக இருந்ததுன்னா அந்த டாப்பிக்கில் ஒரு 80 to 90% அக்யூரன்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நீங்க क्वेश्चन டேக் 30 क्वेश्चन அதை அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த ஏரியா அந்த வீக் ஏரியால உங்க அதை அட்டெண்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களோட அந்த போன கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் ஈஸியா ரீகெயின் ஆயிடும். ஓகே, so this is another way which you can rebuild your confidence. Next one is, see, I will always tell you everyone, you just focus on your progress, not progression, progress. உங்களுக்கு உங்களோட ப்ராக்ரஸ்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, பெர்ஃபெக்ஷன்ல இல்லை. see like instead of asking how many marks did I get, ask how many mistakes did I fix from the last time. see okay நான் இவ்வளோ மார்க்ஸ் தான் கிடைச்சிருக்கு எனக்கு, அதை விட ஓகே இந்த கொஷின் நான் இந்த மாதிரி இருக்கிற கொஷின் நான் வந்து போன டெஸ்ட்டில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆனால் இந்த டெஸ்ட்டில் நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன், 2 டெஸ்ட்டில் நான் அது எனக்கு தெரியலை, 3ஆவது டெஸ்ட்டில் நான் அது கரெக்டாக பார்த்து பண்ணிட்டேன்னு சொல்கிறது தான் உங்களோட ப்ராக்ரஸ் சொல்கிறது. அந்த ப்ராக்ரஸில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க, rather than the perfection. see நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த போன மிஸ்டேக் நீங்கள் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருந்து அந்த மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். அது மட்டும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன மார்க் கிடைச்சதை விட ஓகே போன டைம் நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன், 2 டைம் நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன், 3ஆவது டைம் அந்த மிஸ்டேக் நான் பண்ணலை, அங்கே நான் கரெக்டாக பண்ணிட்டேன். that's how you progress and that is the progress. நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த மிஸ்டேக் நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகே, ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஒரு பேட் மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இட்ஸ் நாட் அபவுட் ஆல்வேஸ் அபவுட் நமக்கு எப்போவுமே நம்ம 100% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ ஒரு பேட் மார்க் டெஸ்ட் இருக்கும்போதே இல்லை நீட் என்னோடது இல்லை, நான் நீட்டை என்ன பண்ண மாட்டேன், நான் வேறு ஏதாவது டிகிரி எடுத்து போகிறேன் அப்படியெல்லாம் யோசிக்காமல் எங்கே தப்பு ஆயிடுச்சு, எங்கே தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணுறது, அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறதுன்னு பார்த்து புரிஞ்சு உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து you can bounce it back. okay, so I hope this video was helpful for you. உங்களுக்கு அந்த யாராவது இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எல்லாம் ஒரு பேட் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இஸ் லைக் இட்ஸ் a kind of என்ன சொல்கிறது, ஒரு பேட் மார்க் டெஸ்ட் சொல்கிறது உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனில் வர ஒரு 2 side of a coin. ஸோ அது வரலாமலும் இருக்கலாம். ஸோ அது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுறதா உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ if you find this video helpful, please do subscribe to the channel and share to your friends also. Okay, bye bye.